என்ன மீறி யாரும் வரவும் கூடாது, என்னை எதிர்த்து பேசவும் கூடாது. இங்க இந்த ஆண்டாள் வெச்சதுதான் சட்டம். இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. என்ன நிக்கிற? இப்போ தள்ள போறியா? உன்னை கேட்டுக்கு வெளியில நான் தள்ளட்டுமா? அத்தை, வேண்டாம் அத்தை. என் தம்பியோட உயிருக்காக தான். மாதவி, எல்லாம் உன்னாலதான் இவங்களுக்கு அவமானம். வாட்ச்மேன், எங்களை யாரும் வெளியே தள்ள வேண்டாமா? நாங்க எப்படி வந்தோமோ அப்படியே போயிடுறோமா? நில்லுங்க. கொடுத்ததை திரும்பி வாங்குற பரம்பரை இல்லை எங்க பரம்பரை. அது நேர்மையா இருந்தாலும் சரி, திருட்டுத்தனமா இருந்தாலும் சரி. மாதவி, இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு உறவுன்னு சொல்லி யாராவது வந்தா நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும். வந்தவங்களோட நீயும் போயிடுவ. மாதவி, பணம் காசு வேணும்னா அவங்க அக்கவுண்ட் நம்பர் வாங்கி கொடு. எத்தனையோ அநாத ஆசிரமங்களுக்கு போட்டு விடுற மாதிரி அவங்களுக்கும் போட்டு விட்டுருவோம். அத விட்டுட்டு பொண்ணு பார்க்க வர, காசு வாங்க வரேன்னு வந்தாங்க, தொலைச்சிடுவேன். போங்க இங்க இருந்து. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இந்த வீட்டுக்கு ஒருத்தி வருவாள்ல, அப்போ தெரியும்
எங்க வலியும் வேதனையும் என்ன சாபம் விடுறியா? ஆண்டவனே வந்தாலும் இந்த ஆண்டாள ஒண்ணும் பண்ண முடியாது. மாதவி விடுமா, இது எல்லாம் இன்னைக்கு நான் தான் பாக்குறேன். எப்பவும் நடக்கிறது தானே, சாதாரணமா எடுத்துக்கமா. இத்தனை வருஷமா யாராவது வந்தாங்களா? அவங்க புள்ளையோட உயிரை காப்பாத்தணும்னு தானே வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறாங்களே. இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன். நீ இப்பதான் பாக்குற. அவ குணமே அப்படித்தாம்மா. நீ ஒன்னும் வருத்தப்படாத மாதவி. கிளாஸ் இருக்கு, பாட்டில் இருக்கு. என்னடா சைடிஸ் ஓபன் பண்ற? சரக்கு எங்கடா? மாப்ள டென்ஷன் ஆகாத, நாம டேமேஜர் இதுக்கு இருக்கான். டேய், அந்தால எதுக்குடா இதுல சேர்த்த? நானா எங்கடா சேர்த்தேன்? தானா வந்து சேர்றேங்கிறான். என்னென்ன பண்ண சொல்ற? பாரு மாப்ள, மணி 9 ஆனாலே போதும், அந்த ஆளு வாங்க சார் கிடைக்கலாம், வாங்க சார் கிடைக்கலான்னு வந்துடுறான். நான் என்ன பண்றது? விடு, நமக்கு செலவு மிச்சம் தானே. டேய், வந்துட்டான். பாத்தியா பாத்தியா, பைக் சவுண்ட்லாம் கேக்குது. கண்டிப்பா அவனே தான். இப்ப பாரு, நாக்க தொங்க போட்டே வருவான் பாரு. உனக்குள்ள போறேன் பாரு. ஹாய் கைஸ். ஹாய், வாடா 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 சார், வாடா. வாங்க சார். சீக்கிரம் வாடா. அவ்வளவுதான். என்னடா சொன்ன? சார் வாங்க சார், உட்காருங்க சார். அதான பார்த்தேன். நல்ல வேளை டாலு சோத மறந்துட்டான். டேய் சிர்தா, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். நான் வர்ற வரைக்கும் பாட்டில் ஓபன் பண்ண கூடாது. ஓகே சார். ஓகே. இந்தாங்க, முறுக்கு சாப்பிட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. மாப்ள, இவன் மொடா குடிக்காரன்டா. கேப்ல நாம தான் ஃபில் அப் பண்ணணும். இல்லன்னு வை, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. டேய், என்னடா இது? ஆபீஸ்ல தான் இவன் முகத்தை பார்க்க முடியல. சரி, ஃப்ரீயா தண்ணி அடிக்கலாம்னு பார்த்தா இங்கே வந்து சாவடிக்கிறான். டேய், இவனை யாரா இங்க கூப்பிட்டா? அவனே கிளம்பி வந்துடுறான். என்னென்ன பண்ண சொல்ற? ஏண்டா, இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லையா? மாப்ள, அவன் மூஞ்சிய நல்லா உத்து பாடுறான். 3 நிமிஷத்துக்கு மேல நம்மளாலே பார்க்க முடியாது. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படா பார்க்கும்? மாப்ள, கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதுடா. கரெக்ட் தான். ஒரு நாள் அப்படிதான் மாப்ள, சரக்கு அதிகமாகி ஓவரா அலம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சரியா கோவம் வந்துருச்சு. நான் ஓங்கி ஒரே குத்து குத்திட்டேன். மூக்கல குபு குபுன்னு ரத்தம் மாப்ள. அடுத்த நாள் ஆபீஸ்ல நேரா வந்தான். சார், என்ன சார் மூக்குல ரத்தம்னு கேட்டேன். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம குளிக்கும் போது தவறி விழுந்துட்டா அதான் ரத்தம் என்கிட்டயே சொல்றான்டா. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நீ? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தாண்டா நாய. சீக்கிரம் வாடா. சார், ஒண்ணு இல்ல சார், உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. என்ன உலகத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கான்? டேய், போன் அடிக்குது இல்ல, யாருன்னு பாரு. டேய், தென்றல்ரா. என்ன இவன் போனுக்கு கால் பண்ணிருக்கா? என்னவா இருக்கும்? அதானே. சரி, பேசிட்டு வந்துடுறேன். சார், நான் தென்றல் பேசுறேன். சார், நாளைக்கு என்னோட பர்த்டே, சோ கொஞ்சம் பெர்மிஷன் வேணும். கொஞ்சம் என்ன,
ஃபுல் டேவே எடுத்துக்கோங்க. உங்க பர்த்டேன்னு சொல்றீங்க, நான் முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் பேசுறது? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? என் குரல் உங்களுக்கு தெரியலையா? என் குரலுக்காக தமிழ்நாடு தவறு இருக்க போகுது. இப்ப கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க? என்றும் உங்கள் சித்து சித்து சித்து. மேனேஜர் போன்ல இவன் எப்படி பேசுறான்? டேய் போன்ல யாரு? சார் தென்றல் பேசுறாங்க சார். நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே வாங்க சார். வேண்டா, உங்ககிட்ட ஃபோன் யார் பண்ணுறாங்கன்னு தானே பார்க்க சொன்னேன். எதுக்கு எடுத்து பேசுனேன்? கொஞ்சம் இடம் கொடுத்தா திண்ணையிலே வண்டி ஏற்றிடுவீங்களே. நான் மேனேஜர், நீ ஸ்டாஃப். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தென்றல். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். என்ன கொரோனா வைரஸ்? ஆமாம் சார். கல்யாணம் இவன் ஒருத்தன். அதுவும் இல்லைம்மா, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அதுக்குள்ளே இந்த பொடி பையன் டீசென்சியே இல்லாமல் ஃபோன் எடுத்து பேசிட்டான். வீட்லயா சார் இருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், வீட்டில் தான் இருக்கேன். அது நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறதுக்காக அதை பற்றி உட்காந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு? ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் வேணும். பர்த்டே இல்லையா, கோவிலுக்குலாம் போயிட்டு வரணும். என்னம்மா தென்றல், இப்படி நீ கடைசி நிமிஷத்தில் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? சார் நாளைக்கு லைவ்லாம் எதுவும் இல்லை, ரெக்கார்டிங் தான் இருக்கு. எனக்கு தெரியாதா? நாளைக்கு லைவ் இல்லை, ரெக்கார்டிங் தானே. ஆஃபீஸை என் கண்ட்ரோலில் தானே இருக்கு. புழுகுது பாத்தியா? இது ஸ்டேஷனையே கண்ட்ரோல் பண்றாரா? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி அதை லைவில் உன்னை வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். எது கான்செப்ட் பண்றாரா? அந்த புழுகு புழுகுறான் பாரு. ஓகே, பர்த்டேங்கிற, கோயிலுக்கு போகணுங்கிற, ஆஸ் எ மேனேஜர் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துதாகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, போய் பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணு, கோயிலுக்கு போய் நல்லா சாமி கிட்ட ப்ரே பண்ணு. ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூலாம் இருக்கட்டும்மா, பர்த்டே ட்ரீட் கண்டிப்பாக இருக்கணும், புரியுதா? இருக்கு சார், அதை ஏற்பாடு பண்றதுக்கும் சேர்த்து தான் பெர்மிஷன் கேட்குறேன். சரி சரி, போயிட்டு வா, என்ஜாய் பண்ணு. சரி சார், தேங்க்யூ. டேய், இப்படி ஒரு கப்பி பையல நான் பார்த்ததே இல்லடா. சரி, சீக்கிரம் வாங்க, ஆரம்பிக்கலாம். அதுல மட்டும் கரெக்டா இரு. தென்றலுக்கு பர்த்டே. என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இதை விட கரெக்டான நாள் வேற எதுவும் இருக்காது. இன்னைக்கு என்ன பண்டிகையா இல்ல வெள்ளிக்கிழமையா? இல்லையே, ஏதாவது கிருத்திகையா இருக்கும். இன்னைக்கு தென்றல் அக்காவோட பர்த்டே, அதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இல்ல, இன்னைக்கு அக்கா பர்த்டே இல்ல. நம்ம எல்லாரோட பர்த்டேவும் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பர்த்டே உனக்கு மறந்து போச்சா? முதல்ல தென்றலுக்கு கொடுக்கணும். இங்க பாரு, போதும். சும்மா அம்மா மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு படி. ஹலோ ஹலோ. ஓ, ஒரு பர்த்டேவா ஒரு கப்பு பாயசத்திலே முடிச்சிருவல்ல? பட்ஜெட் பத்மநாபி. இந்த கேக்குன்னு ஏதோ சொல்லுவாங்களே, அத எப்பதான் எங்களுக்கு வாங்கி வெட்ட போறியோ? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டியா? படி தென்றல். அதோ வந்துட்டேன். ஏ தென்றல். என்னம்மா, இங்கதானே இருக்கேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thanks. இதை சாப்பிடு. இன்னைக்கு ஒரு பர்த்டே இல்ல, அதான் பால் பாயசம் பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? மத்தவங்களுக்குலாம் அப்புறம். இன்னைக்கு உனக்கு தானே பிறந்த நாள், முதல்ல நீ சாப்பிடு. அதுக்காக நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணுமா? ஐயோ, சாப்பிடுனா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டேன். அம்மாக்காக முதல்ல கொஞ்சோண்டு சாப்பிடு. இந்தா சாப்பிடு. பாத்து பாத்து பாத்து. ரொம்ப நல்லா இருக்குமா? தென்றல், இந்தம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பாத்து? உன்னோட பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ்.
எதுக்குப்பா இதெல்லாம்? இப்பதான் நம்ம இதெல்லாம் உனக்கு எடுத்து தர முடியும். அடுத்த பிறந்த நாளுக்கு நீ இங்கே இருக்க போற. உன் மாமியார் வீட்டுல உன் புருஷனோட சந்தோஷமா இருப்பல்ல, அப்ப எங்களால வந்து இதெல்லாம் கொடுக்க முடியுமோ முடியாதோ? ஆமாண்டி தென்றல், அப்பா சொல்றதுலயும் உண்மை இருக்குல்ல, வாங்கிக்க. தேங்க்ஸ் பா. ஹாப்பி பர்த்டே அக்கா. தேங்க் யூ. ஏ எருமை, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. அப்பா, ஐயோ வாயான வாய். மா, என்னைய கூப்பிட்ட? ஆமா. சரி சொல்லு, எருமனை எனக்கு எப்ப பேர் வச்ச? கொஞ்ச நேரம் தொணன்னு கேள்வி கேட்காம அக்காக்கு இன்னைக்கு பிறந்த நாள், முதல்ல நீ அவளுக்கு விஷ் பண்ணு. அக்கா, ஹாப்பி பர்த்டே அக்கா. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அம்மா, ஏமா இப்ப பார்த்தாலும் அவகிட்ட சண்டைக்கு போயிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, எனக்கும் அம்மாக்கும் இப்படி ஒரு வாரம் இல்லனா இந்த வீட்ல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. என்னப்பா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலாமா? ஆக மொத்தத்துல வாய மூடவே மாட்டடி. அக்கா, இன்னைக்கு என்ன வம்புன்னு தெரியலையே. வாதானா என்னதானா? காப்பி தூள் வேணுமா, சக்கரை வேணுமா? நான் எதுவும் வாங்க வரலக்கா. அப்புறம் இன்னைக்கு தென்றலோட பிறந்த நாள் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? என் நாத்தனார் பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அவளும் இவளும் ஒரே நாள்ல தானே பிறந்தாங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு, அதான் தென்றலை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீ விஷ் பண்ணவா வந்திருப்ப? விஷத்தை கக்க தானே வந்திருக்க. ஏய் நிலா, இப்படிலாம் பேசாதடி, அவங்க காதுல விழுந்துற போது. வா உள்ள வா. இருக்கட்டும்க்கா. ஏன்? அவளை பாக்கறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, வருஷம் போகுது, வயசும் ஆகுது. பாவம், அவளுக்கு தான் ஒரு வரணும் அமைய மாட்டேங்குது. என் நாத்தனார் பொண்ணு முழுகாம இருக்காக்கா. நான் சொல்லல, உன்னை வாழ்த்த வரல, வம்பிழுக்க தான் வந்திருக்காங்க. சும்மா இரு நிலா. இவ அழகுக்கு குறைச்சலா, படிப்புக்கு குறைச்சலா, வேற என்னதான் குறை இருக்கு? இவளுக்குன்னு ஒருத்தன் கூடவா பிறக்கல? பாவம்க்கா இவ. ஏய் நிலா, நிலா, ஏங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏண்டி அப்படி கேக்குற? காலங்கத்தாலேயே இப்படி வீடு தேடி வந்து விஷத்தை கக்குறீங்க. ஆமா, அவளுக்கு மாப்பிள்ள பிறந்திருக்காரு, பிறக்கல, அத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அக்கறை இருக்கிறதுனால தானே நான் கேக்குறேன். அதுக்கு நீ என்னமோ சண்டை போடுற? உங்க அக்கறைய உங்க வீட்லயே காட்டுங்க. உங்க பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். அவங்கள எதுக்கு நீ இதுல இழுக்கிற? நீங்க எங்க அக்காவை இழுக்கிறதுனாலதான் நான் இழுக்கிறேன். ஆமா, நாங்க என்னைக்காவது உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை, அவ காலேஜுக்கு வரது கிடையாது, எவன் கூடயாவது சுத்திக்கிட்டு இருக்கான்னு நாங்க சொல்லிருக்கோமா? சொன்னது இல்லல்ல. ஏன்னா அது உங்க வீட்டு விவகாரம், அதுல நாங்க தலையிடக்கூடாதுன்னு தான் சொல்லல. எங்க அக்கா ஒன்னும் கல்யாணத்துக்கு அவசரப்படல, அதனால அது நடக்கிறப்ப நடக்கட்டும். உங்க பொண்ணுதான் அவசரப்படுறான். முடிஞ்சா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைங்க. அப்புறமா எங்க அக்கா கல்யாணத்தை பத்தி பேசலாம். உங்களுக்கு நல்லது பேசிட்டு போலான்னு வந்தா நீ எங்க குடும்பத்து பொண்ணு மேலேயே பழிய போடுற. அவ முடிஞ்ச தலைய நிமிராதவ, அவளை போய் இப்படி பழி சொல்ற? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உங்க பொண்ணு பின்னாடியே காலேஜ்ல போய் பாருங்க. அவ குனிஞ்ச தலை நிமிராம போறாளான்னு பாக்கலாம். இவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலனா எனக்கு என்ன? எனக்கு எதுக்குடி வம்பு? நான் போறேன். ஏண்டி, உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும்ல. நம்ம வீட்டுல நல்ல நாள் அதுமா எதுக்கு அவகிட்ட வாய்க்கு வாய் பேசிக்கிட்ட? அமைதியா இருந்துக்க வேண்டியதானே? மா, நம்ம அமைதியா இருக்கிறதுனாலதான் அவங்க பேசுறாங்க. இப்ப நான் பேசிட்டேன்ல, இப்போ அவங்க அமைதியாயிட்டாங்க.
அட நீ வாமா, இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல.